Dear children, today let us interchange direct speech into indirect speech, especially when a direct speech is given in a WH interrogative sentence. Look at this sentence. What is it? He asked. Usually the reporting class comes front and the reporter class comes second, but it is not a problem. We can change into first one. This is direct speech. The reason is he asked means avan கேட்டான். What is it? இது என்ன? அது என்னவென்று அவன் கேட்டான். Right. Here the original, the real words are real words of the speaker, he, is completely reported here. So it is direct speech. அதாவது இங்கே he அப்படின்ற இந்த ஸ்பீக்கரோட ரியல் வேர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால இது டைரக்ட் ஸ்பீச். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு இன்டர்சேஞ்ச். ஸோ ரிப்போர்ட்டிங் கிளாஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஹீ ஆஸ்க்டு. Usually here in the reporting class, especially in the direct speech, we use said. said தான் நம்ம வழக்கமாக சொல்லுவாங்க. அவன் சொன்னான், வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வசதிக்காக அவங்க ஏற்கனவே மாற்றிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. தெர் இஸ் நோ நீட் டு சேஞ்ச் திஸ் ரிப்போர்ட்டிங் வேர்ட். We also use the same word, he asked. Okay. We should combine both the classes. இப்போ ரெண்டு கிளாஸையும் நம்ம கம்பைன் பண்ணணும் வித் அ கன்ஜங்ஷன். அப்போது நமக்கு ஒரு கன்ஜங்ஷன் தேவை. இந்த ரெண்டு கிளாஸும் தனித்தனியாக இருக்குது. இது ரிப்போர்ட்டிங் கிளாஸ், இது ரிப்போர்ட்டட் கிளாஸ். சரி, என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம்? இப்போது இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால there are two interrogatives. Number 1, WH interrogative. Number 2, yes or no interrogative. இப்படி ரெண்டு இன்ட்ராகேட்டிவ் இருக்குது. WH interrogative இருந்தால் the same WH வேர்டையே நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணலாம். If it is yes or no question means, yes or no interrogative means our conjunction should be if or whether. ஸோ இங்கே பாருங்கள், வாட், இந்த கொஷின் வேர்டு, இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன், இங்கே வாட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டையே நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹி ஆஸ்க்டு வாட், அவன் என்னவென்று கேட்டான். ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த கிளாஸில், இந்த ரிப்போர்ட்டட் கிளாஸில் வாட்ன்றது ப்ரொனவுன். என்ன ப்ரொனவுனு? இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். இது ஈஸ்ன்றது வேர்பு, இட் அப்படின்றது சப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஒரு கிளாஸ் ஏற்கனவே வந்துடுச்சு, ரிப்போர்ட்டிங் கிளாஸ் வந்துடுச்சு. இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் கூட ஒரு கன்ஜங்ஷன் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இந்த ரிப்போர்ட்டட் கிளாஸை நம்ம பின்னாடி எழுதணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன வரணும்னா சப்ஜெக்டு தான் வரணும். அப்போ இட்டு, ஹி ஆஸ்க்டு வாட் இட். இங்கே பார்த்தீங்களா, இந்த ரிப்போர்ட்டிங் கிளாஸ்னு சொல்கிற இந்த கிளாஸில் வேர்ப் வந்து வேர்ப் நம்பர் 2 பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ரிப்போர்ட்டிங் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிப்போர்ட்டட் கிளாஸுக்குள்ளே இருக்கிற டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். ஸோ ஹீ ஆஸ்க்டு வாட் இட் வாஸ், ஈஸை வந்து வாஸாக மாற்றிட வேண்டியது தான்.
இங்கே கடைசியில் என்ன பண்ணால் இங்கே கொஷின் மார்க் இருக்குது. இப்போது கொஷின் மார்க் நமக்கு தேவையில்லை. ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம். என்ன ரீசன்? இங்கே ஆஸ்க்டு அப்படின்ற இந்த வேர்டு இது என்ன சொல்லுது? இட் ரெஃபர்ஸ் டு எ கொஸ்டின். இப்போ இந்த வேர்டு இண்டிகேட் பண்ணுது, ஆஸ்க்டு அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது இது ஒரு கொஷின் அப்படின்னு. அதே சமயத்தில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கொஷின் சென்டென்ஸ் வந்து 2 வகையாக இருக்குது. WH இருக்குது, SR இருக்குன்னு சொன்னோம். இன்ட்ராகேட்டிவில் இது என்ன இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றத இந்த கன்ஜங்ஷன் சொல்லிடும். இது WH இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லிடும். அப்போது எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே வந்துடுச்சு. ஹீ ஆஸ்க்டு வாட் இட் வாஸ். அவன் கேட்டான் அது என்னவென்று முடிஞ்சது. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த இன்டைரக்ட் ஸ்பீச். நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு வந்துட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கொஷினை வந்து கமெண்ட்டில் போடலாம். தேங்க்யூ.